electromagnetic waves. Plus to CBSE physics. ஓகே, நம்ம அந்த டேபிள் போட போறோம். ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச், வேவ்லென்த் ரேஞ்ச். சரியா? ஒரு ட்ரிக் நான் சொல்ல போறேன். ட்ரிக் டு ரிமெம்பர் frequency and wavelength range. சரியா? trick to remember wavelength and frequency range. So என்ன ட்ரிக் அப்படின்னா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் நம்ம ஆர்டரா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து ஒரு நான் சென்டென்ஸ் எழுதுறேன். சரியா? ராம் ஐ விசிட்டட் யூ இன் Xavier's graduation. So இதுல வந்து இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் என்ன எழுத போறேன் டேபிள்ல இஎம் வேவ்ஸ், நெக்ஸ்ட் வந்து அதோட வேவ்லென்த் ரேஞ்ச் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். ஸோ ஃபர்ஸ்ட் வேவ் என்னன்னா, இந்த ஆர்டர் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, ரேடியோ வேவ், மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட், விசிபிள், யூவி, எக்ஸ்ரே, காமா ரே. ஓகே, ஸோ ரேடியோ வேவ், number 2 microwave, number 3 infrared waves, number 4 visible light, number 5 UV rays, and then number 6 X-ray, number 6 X-rays, and number 7 gamma rays. Okay, and then wavelength range க்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க இது வந்து ரிமெம்பர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், கவனிங்க, இதுல ஒரு ட்ரிக் இருக்கு, ட்ரிக் பண்ண போறேன். 10⁴, இது ஃபர்ஸ்ட் ஒன் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. 10⁴ மீட்டர் to 10⁻⁻1 மீட்டர். சரியா? ரேடியோ வேவ்ஸ் 10⁻+4 மீட்டர் to 10⁻⁻1 மீட்டர். அண்ட் தென் நீங்க விசிபிள் லைட் ஞாபகம் வச்சுக்கணும். விசிபிள் லைட் வந்து 700 நானோமீட்டர் to 400 நானோமீட்டர். இது விசிபிள் லைட்டோடது. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் இருக்கு காமா ரே. கவனிங்க, காமா ரே எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல 10⁻⁻1 இருக்கா, அதுக்கு முன்னாடி 1 போட்டீங்கன்னா வரும், 10⁻⁻11 வரும். 10⁻⁻1 ஏன்னா அது முன்னாடி ஒரு 1 போட்டேன், 10⁻⁻11. 10⁻- ஏன்னா கிராஸா எழுதுங்க. இங்க இருக்குல்ல, இது ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்குல்ல, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எழுதுங்க 10⁻11. சரியா? 10⁻11 மீட்டர் காமாக்கு. அண்ட் தென் அதே மாதிரி இந்த சைடுல இருக்கு 10⁻4 இருக்குல்ல, அதுல என்ன பண்ணுங்க, 10⁻114 போடுங்க. 4க்கு முன்னாடி 1 போடுங்க, மைனஸ். ஆனா இது அப்படியே கிராஸா இங்க எழுதுங்க, 10⁻−14 மீட்டர். இந்த 3 நீங்க யோசிச்சிட்டீங்கன்னா மீதிலாம் ஈஸி. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 400 இருக்குல்ல, இதை நீங்க வந்து இப்படி எழுதுங்க, இந்த சைடு எழுதுங்க 400 நானோமீட்டர். அண்ட் தென் 700 இங்க இருக்கு, அது எங்க வந்திருக்கும், இப்போ இங்க தான் வந்திருக்கும். ஸோ இங்கே தான் வந்திருக்கு 700. ஸோ இந்த சைடு வந்து 700 நானோமீட்டர். 700 நானோமீட்டர். அண்ட் தென் நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா,
3 நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன நம்பர்னா -3, -9, -12. இப்போ 10⁻³ இது எங்க எழுதணும்னா ரைட் ஹேண்ட் சைடுல மட்டும் எழுதணும். ரைட் ஹேண்ட் சைடுல எங்கெல்லாம் கேப் இருக்கு பாருங்க. இந்த ரைட் சைடுல எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்க இதை எழுதணும். 10⁻³ ஃபர்ஸ்ட். அப்புறம் 10⁻৯ எங்க இருக்கு? ஏதோ கேப் இங்க இருக்கு. 10⁻−9 மீட்டர். அண்ட் தென் நெக்ஸ்ட் கேப் -12. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்க இருக்கு எக்ஸ்ட்ரேல 10⁻−12 மீட்டர். இப்போ என்ன பண்ணுவோம்? 10⁻−9 இங்க கிராஸ் ஆயிருக்கணும். 10⁻−9 மீட்டர். ஓகே. அண்ட் தென் பாருங்க 10⁻−1 கிராஸ் ஆயிடணும். 10⁻−1 மீட்டர். அவ்வளவுதான். இதான் வந்து வேவ்லென்த் ரேஞ்ச். இதான் வேவ்லென்த் ரேஞ்ச். ஒன் மோர் வேகன்சி இருக்கு. 10⁻−3 இங்க எழுதணும். 10⁻−3 மீட்டர். ஓகே. ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அப்படின்னா ஃபார்முலா தான். C is equal to நியூ லாம்டா தானே ஃபார்முலா. அப்ப எனக்கு தேவை ஃப்ரீக்வன்சி தான். ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு C பை லாம்டா. அண்ட் ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன லாம்டானா 10⁻4 தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ வெறும் 10⁻4னால நான் என்ன பண்றேன்? 3 × 10⁻8 வெலாசிட்டி ஆஃப் லைட். அது நம்பர் எனக்கு தேவை. பவர் மட்டும் எடுத்துக்கிறேன். பை 10⁻4ன்னு போடுறேன். பிகாஸ் 10⁻4 ஃபர்ஸ்ட் வேல்யூ 10⁻4. அப்ப நியூ இஸ் ஈக்குவல் என்ன வரும்? 10⁻8 × 10⁻−4. ஸோ ஆன்சர் வந்து 10⁻+4 ஹர்ட்ஸ். ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து ஹர்ட்ஸ்ல இருக்கு. ஸோ கரஸ்பாண்டிங் டு 10⁻4 எனக்கு என்ன வந்துச்சு? 10⁻4 தான் இங்கேயும் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 10⁻4 ஹர்ட்ஸ். 2 இதுக்கு என்ன வரும்? 10⁻8 பை 10⁻−1 என்னது? 10⁻9. ஸோ 10⁻4 to 10⁻9 ஹர்ட்ஸ். இதான் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் இதுக்கு கரஸ்பாண்டிங் டு ஃபர்ஸ்ட் ஒன். செகண்டுக்கு நீங்க வந்து கிராஸ் பண்ணீங்க 10⁻9 ஹர்ட்ஸ். அகெயின் நீங்க என்ன பண்ணும்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இந்த இதுக்கு 10⁻−3க்கு. அப்ப நியூ இஸ் ஈக்குவல் டு C பை லாம்டா. C ஓட ஆர்டர் வந்து 10⁻8. லாம்டா 10⁻−3. ஸோ 10⁻−11. 10 வரப்போ 10⁻+11 +11. 10⁻11. ஓகேவா? அண்ட் அகெயின் என்ன பண்ணுங்க? 10⁻11 இங்க எழுதுங்க. நெக்ஸ்ட் ஒன் C is equal to நியூ லாம்டா. ஸோ நியூ இஸ் ஈக்குவல் டு என்னது? நியூ இஸ் ஈக்குவல் டு C பை லாம்டா. C ஓட வேல்யூ 3 × 10⁻8 பை இதுக்கு என்ன வேல்யூ? 700 நானோமீட்டர்ல. ஸோ நம்பர் இருக்கு. இது வரைக்கும் ஆர்டர் மட்டும் தான் இருந்துச்சு. 10⁻−3, 10⁻−3, 10⁻−1. பட் இங்க இருக்கு 700 நானோமீட்டர். ஸோ நான் அப்படியே யூஸ் பண்றேன். 700 நானோ வந்து 10⁻−9. அப்ப என்ன ஆகும்னா நியூ இஸ் ஈக்குவல் டு 3/7 இன்டூ இதோட 10⁻−7 மேல போச்சுன்னா 10⁻8 10⁻+7 ஆயிடும். 10⁻8 into 10⁻+7 and then now nu is equal to 3/7 10⁻15. 3/7 வந்து 0.4 10⁻15. So 4 into 10⁻14 hertz. என்னது? 4 into 10⁻14 hertz. And again நீங்க என்ன பண்ணணும்? இத கிராஸ் எழுதணும். 4 into 10⁻14 hertz. And then visible லைட்டுக்கு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இங்க எப்படி 700 நானோமீட்டர் to 400 நானோமீட்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பவர் வந்து மாறக்கூடாது. நம்பர் மட்டும் மாறிடணும். செகண்ட் இந்த சைடுல நம்பர் வந்து 4னா இங்க 8ன்னு போடணும். இந்த வேல்யூ நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பவர் சேமா இருக்கணும். நம்பர் வந்து பவர் சேமா இருக்கணும். நம்பர் மட்டும் மாறணும். சரியா? இது மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. இல்லைன்னா திருப்பி ஃபார்முலா போட்டு பண்ணணும். ஸோ இது பெட்டர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 × 10⁻4 to 8 × 10⁻14. அண்ட் இப்போ திருப்பி நான் என்ன பண்றேன்? 4 × 10⁻14 இருக்கு. ஸோ இது திருப்பி நான் வந்து 8 × 10⁻14 போடுறேன். போன நான் என்ன சொன்னேன்னா நம்பர் மாறணும், பவர் மாறாதுன்னு சொன்னேன். இந்த வாட்டி என்னன்னா பவர் மாறும் பட் நம்பர் மாறாது. நம்பர் வந்து திருப்பி 8 தான். பவர் என்ன பண்ணா 10⁻2 ரைஸ் பண்ணிக்கோங்க. அப்ப 10⁻16. பவர் மட்டும் மாறும், நம்பர் மாறாது. இந்த 2 ஸ்டெப்பை நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. இந்த 2 ஸ்டெப்பை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்ன செய்யணும்?
திருப்பி சொல்றேன். இந்த 2 ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, இந்த 4 and 10 power 14 அப்படியே எழுதிட்டீங்க. இதே 10 power 14 தான் இங்கேயும் வரணும். பட் நம்பரை மட்டும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணி 8ன்னு எழுதிக்கோங்க. திருப்பி 8 இங்க எழுதுங்க. இங்கேயும் 8 தான் வரணும். பவர் மட்டும் 2 ஆல ரைஸ் பண்ணி இங்க எழுதிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணணும்னா அகெயின் கிராஸ் பண்றோம். இந்த கிராஸ் பண்ணி நான் வந்து இந்த வாட்டி பவர் மட்டும் இந்த ஆர்டர் மட்டும் போட்டுக்கிறேன். 10 power 16 ஆர்டர் மட்டும் போட்டுக்கிறேன். ஏன்னா இங்க வந்து நம்பர் இல்ல, ஆர்டர் மட்டும் தான் இருக்கு, அதனால தான். ஸோ ஆர்டர் மட்டும் போட்டேன் நான் இப்போ. இந்த சைடில் என்ன வரும் அப்படின்னா நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார்முலா. நியூ இஸ் ஈக்குவல் டு சி பை லேம்டா. சி வந்து 10 power 8, லேம்டா வந்து 10 power -12. மேலே போச்சுன்னா 10 to the power of 20. ஸோ 10 power 16 to 10 power 20. நவ் இது என்ன பண்ணுங்க, ரைஸ் பை 2. சரியா? ரைஸ் பை 10 to the power of 2 ஆர் இன்க்ரீஸ் பை 10 power 2. அப்போ என்ன வரும்? 10 power 18 to 10 to the power of 22 hertz. ஸோ இதான் வந்து frequency ranges of electromagnetic waves. Frequency ranges of electromagnetic waves. Copy down. இப்போ some main uses of EM waves. எக்ஸாம்ல மோஸ்ட்லி கேட்கறது மட்டும் எழுத போறோம். மெயின் யூசஸ் ஆஃப் EM waves. மோஸ்ட்லி எக்ஸாம்ல வந்து which electromagnetic wave is used for aircraft navigation? Aircraft navigation இல்லைன்னா ரேடார் சிஸ்டம் அப்படின்னு கேட்பாங்க. இதோட ஆன்சர் வந்து மைக்ரோவேவ். ஆன்சர் வந்து மைக்ரோவேவ். அண்ட் தென் இந்த டேபிள்ல வந்து as we move from top to bottom, wavelength என்ன இருக்கு பாருங்க. wavelength 10 power 4 இருக்குங்க, 10 power -14 இருக்கு. ஸோ wavelength decreases. இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த டேபிள்ல இங்க இருந்து நம்ம டவுன்ல போகும்போது ஃப்ரீக்வன்சி என்ன இருக்கு பாருங்க. ஃப்ரீக்வன்சி 10 power 4 இருக்குங்க, பட் இங்க 10 power 22 இருக்கு. ஸோ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீசஸ். ஓகேவா? ஸோ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீசஸ், வேவ் லென்த் டிக்ரீசஸ். மைக்ரோவேவ்க்கு வேவ் லென்த் என்ன எப்படி இருக்கு பாருங்க. மைக்ரோவேவ்க்கு வேவ் லென்த் அதிகம். ஏன்னா வேவ் லென்த் இஸ் மோர். as we move down on the wavelength is decreasing, therefore wavelength is more wavelength, its wavelength is more wavelength. So why microwave is used for radar system? Because of its more wavelength. It is having long wavelength. And then it will not bend. Around the obstacles. Will not bend around the corners of an obstacle coming in its way. And it can also passes through ionosphere. Microwave can also passes through ionosphere. Hence it is used for radar communication. Important. Hence it is used for radar communication. செகண்ட் வந்து மெயின் யூஸ்ல பாத்தீங்கன்னா செகண்ட் வந்து இன்ஃப்ராரெட். இன்ஃப்ராரெட் ரேஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ் ஃபார் ஐ சர்ஜரி. நம்பர் 2 வந்து டிவி அண்ட் டிவி ரிமோட்ஸ்ல
all type of remotes, especially TV remote நம்ம IR தான் யூஸ் பண்றோம். And IR is used to maintain the Earth's warmth. IR is used to maintain the Earth warmness. Earth warmness. ஏன் அப்படின்னா IR வந்து என்ன பண்ணும்னா ஏதாவது ஒரு மெட்டீரியல் IR பாஸ் பண்ணீங்கன்னா it makes the atoms to vibrate. It makes the atoms to vibrate. Because of this vibration, object வந்து என்ன ஆகும்னா ஹீட் ஆகும். Because of this vibration, object என்ன ஆகும் will become heat because of the energy loss. Hence, IR wave is also it is also called as heat waves. It is also called as heat waves. Hence, IR wave is also called as heat waves. இதெல்லாம் uses of IR waves ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல மோஸ்ட்லி கேட்குறாங்க ஐஆர் வேவ்ஸும் மைக்ரோவேவ்ஸும். நெக்ஸ்ட் வந்து யூவி ரே. தேர்ட் ஒன் வந்து யூவி ரே. யூவி ரே எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா யூவி ரேஸ் ஆர் யூஸ்ட் இன் வாட்டர் பியூரிஃபிகேஷன். வாட்டர் பியூரிஃபிகேஷன்ல நம்ம யூவி ரே தான் யூஸ் பண்றோம். அண்ட் தென் டு ஸ்டடி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெட்டீரியல் கிறிஸ்டல். சரியா? இட் இஸ் used in crystallography. Crystallography வந்து இட் இஸ் அ ஃபீல்ட் இன் பிசிக்ஸ். ஸோ அதுல வந்து நம்ம இது யூஸ் பண்றோம். and then UV absorption அப்படிலாம் சொல்லுவாங்க. UV visible UV absorption. பட் இது வந்து கொஞ்சம் ஹையர் லெவல். ஸோ அதனால இது நீங்க எக்ஸாம்ல எழுத வேணாம், பட் தெரிஞ்சுக்கோங்க. பட் மெயின்லி UV is used for water purification. Mainly UV is used for water purification. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ரே. எக்ஸ்ரேஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா டு ஐடென்டிஃபை cracks, fractures. Okay, so to identify cracks, fractures, diseased organs, stones in body, இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம் எக்ஸ்ரே யூஸ் பண்றோம். சரியா? அண்ட் தென் இந்த எக்ஸ்ரேவும் நம்ம we are using in crystallography. Crystallography to study the structure of we are using X-rays in crystallography. Structure of atoms, structure of material. Structure of a material. We are using X-rays in crystallography. The next one வந்து gamma ray. Gamma ray have high frequency and hence it is having high penetrating power. High penetrating power, and it is used to destroy cancer cells. Okay, and then next one on the radio waves. Radio waves on the only for communication.
Radio waves are used for communication purpose. Such as a radio, telephone, phone, that is mobile, and then TV, etc. Satellite communication க்கு யூஸ் பண்ணல short waves. 1 minute. Satellite communication க்கு வந்து for satellite communication we are using short radio waves. Communication நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேரு short radio waves. அதோட wavelength வந்து less than 0.1 meter இருக்கும். Okay, actually இது வந்து greater than இது less than கிடையாது, greater than. Wavelength is greater than 0.1 meter. It is greater than 0.1 meter. And இதுல வந்து displacement current னா என்னன்னு சொல்றாங்க. Displacement current இத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் வந்து மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெல் தான் வந்து displacement current வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது. மேக்ஸ்வெல் தான் இன்ட்ரோடியூஸ்ட் கான்செப்ட் கால்ட் அஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் என்னன்னா ஒரு சர்க்யூட்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, அண்ட் தென் நான் வந்து இங்க ஒரு சோர்ஸ் வச்சிட்டேன், ஏசி ஆர் டிசி ஏதோ ஒரு சோர்ஸ் வச்சிட்டேன். இந்த சோர்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் வந்து போகும். இந்த கரண்ட்டுக்கு பேர் கண்டக்ஷன் கரண்ட். திஸ் கரண்ட் இஸ் கால்ட் அஸ் கண்டக்ஷன் கரண்ட். பட் இந்த சர்க்யூட் ஓப்பன் சர்க்யூட்டா க்ளோஸ் சர்க்யூட்டான ஆக்சுவலா சொன்னா இது சர்க்யூட்ல வந்து ஆக்சுவலா கரண்ட் போகும், இங்கேயும் கரண்ட் போகும். பட் இந்த இடத்துல பார்த்தா ஒரு வந்து டிஸ்கண்டினியூட்டி இருக்கு. therefore it is an open circuit. Actually it is an open circuit. ஓப்பன் சர்க்யூட்ல கரண்டே போக கூடாதுல்ல, பட் இங்க கரண்ட் போகுது. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கரண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்கன்னா மேக்ஸ்வெல் சொல்றாரு. அந்த கரண்ட் பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த கண்டக்ஷன் கரண்ட் இதுல போகும். இந்த கேப்ல வந்து என்ன கரண்ட் இருக்கும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா பிளேட்ஸ்ல வந்து சார்ஜஸ் இருக்கும். when the plates gets charged எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கரண்ட் வந்து will be produced in this direction. that current is called as displacement current. அந்த கரண்டோட ஃபார்முலா வந்து இதான் அதோட ஃபார்முலா. this is the formula for displacement current. this is the formula for displacement current. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா ஆம்பியர் சர்க்யூட் லாவை கரெக்ட் பண்றாரு. இதுதான் கரெக்டட் ஆம்பியர் சர்க்யூட் லா. கரெக்டட் ஆம்பியர் சர்க்யூட் லா. So ampere circuit law என்னது? line integral v dot dl is equal to mu naught times I. இதான் general formula. but இப்போ வந்து I வந்து ரெண்டு கரண்ட் இருக்கு, IC and ID. therefore mu naught times IC plus ID. this is the corrected formula for என்னது ampere circuit law. Maxwell's equation இது one of the equation. Maxwell வந்து ஒரு 4 to 5 equations எழுதுறாரு. அந்த 5 equationsல இது one of the equation. so b dot dl is equal to mu naught IC plus instead of ID இந்த formula substitute பண்ணுங்க, epsilon naught d phi e by dt. this is the corrected formula of another ampere circuit law. யாரு கரெக்ட் பண்ணா? மேக்ஸ்வெல் தான் கரெக்ட் பண்ணாரு. காப்பி பண்ணிடுங்க. so with this we are completing this class. Next class we will continue the second part. Okay.